பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். Holy Spirit of God, we welcome you. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நீ நிரப்பும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். We request you to fill this place with your presence, Lord. தேவனே, இதோ இந்த டெலிவிஷன் முன்னாடி உட்கார்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை நிற்பாரும். Please do look at the children sitting before the television, Lord. அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும். May you bless them and lift them in their houses, Father. உம்முடைய கரங்களிலே இந்த கூடுகையை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. I submit this get together in thy precious hands, O Father. Praise the Lord. 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 Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory in Jesus' name. அருமையான தேவஜனமே, My beloved children of God, கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, my beloved children, இப்பொழுது நாம் தேவனை பாடி ஆராதிக்கலாமா? now let us start to sing and worship the Lord. ஆராதித்துக் கொண்டே நம்மை சுத்திகரிக்கலாமா? As we worship, let us all sanctify ourselves. நீங்கள் அதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? Are you all ready for it? இந்த ஊழியத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? Are you being blessed through this ministry? நீங்கள் சுத்திகரிக்கும்படி உங்களை பழக்கப்படுத்தி இருக்கிறீர்களா? Have you been getting used to being sanctified? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். God has come to bless you. நாம் ஒருங்கிணைந்து பாடி நாம் ஆராதிக்கலாமா? Now let us all join together and worship the Lord. அந்த மணவாளனை நோக்கி ஆசை மணாளனே அப்படின்னு பாடலாமா? Let us all turn towards the bridegroom and sing this song. ஆமென். நீங்க வாங்க கூப்பிடலாமா? Shall we all call upon him? உங்க மணவாளனை வரவேற்க நீங்க விரும்புறீங்களா? Are you all desiring to welcome your bridegroom? அவர் உங்களை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். He is ready to join you. அவர் நம்முடைய மகிமையான மணவாளர். He is our glorious bridegroom. ஆசை மணாளனே ஆமென் நீ வாருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே. ஆசை மணாளனே ஆமென் நீ வாருமே, ஆவி மணாளியும் அழைக்கும் ஓசையே. ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே, நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பாடி பறந்து செல்ல பரிசுத்தமாய் இருக்கிறீங்களா? Are you all holy to fly to the Lord? அவருடைய மத்திய ஆகாயத்துக்கு போக நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா? Are you all ready to go to the mid of the skies? நிச்சயமாக உங்களால் அப்படி தயாராக முடியும். Definitely you can be ready. உங்களை ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் உங்களை மாத்துவார். If you submit yourselves, the Holy Spirit of God will change you. ஆமென். சுத்த பிரகாசமாம் துயரின் நீதியாம் சித்திரத்தை எல்லாம் தேசுடை அணிந்தாள். சுத்த பிரகாசமாம் துயரின் நீதியாம் சித்திரத்தை எல்லாம் தேசுடை அணிந்தாள். ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே, நீ ஆவல் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஆமென். ஹல்லேலூயா.
பறந்து செல்லுகிறவர்கள் ஆயத்தமா இருங்க. Those who want to fly, be prepared. Hallelujah. பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள். பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள். குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையதோ. குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்றோ சபையதோ. ஓஹோ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ அவன் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே. எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரன் இயேசுவை கண்டு களிக்கவே. பரிசுத்த ஆவியால் மறுரூபமாகியே திரியேக தேவனை சேவிக்க நித்தியமாய். ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ அவள் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பாடுங்க. ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீ அவள் பெருகுதே. அல்லேலூயா இதங்கள் பாடி பறந்து செல்வோமே. நாம அவருக்கு நோக்கி கூப்பிடலாமா? Shall we all call upon him? மணவாளனே வாங்க சொல்லலாமா? Bridegroom, please to come, Lord. மணவாட்டியே மணவாட்டியாய் நான் ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? Help me to be ready as a bride father. உனக்காக மரித்தவர் உயிர்த்தவர் உன் மணவாளன். He died for you and resurrected for you. He is your bridegroom. உனக்காக அடிபட்டவர் உனக்காக சிலுவை சுமந்தவர் உன் மணவாளன். Your bridegroom is the one who suffered for you and who bore the cross for you. கல்வாரி அன்பை உனக்கு காண்பித்தவர் உன் மணவாளனாக இயேசு கிறிஸ்து. Your bridegroom is Jesus Christ who showed his love on the cross. அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயா? Will you all submit your life to him? அவருடைய அன்பிலே எல்லா கவலையும் உன்னால் மறக்க முடியும். You can forget all your troubles in his love. அவருடைய நேசத்திலே உன்னால் எல்லா பாடுகளையும் சுமக்க முடியும். In his love you can bear all the burdens. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? Who can ever separate you from the love of a Lord? அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும். You need to live in this glory. அவருடைய அன்பிலே நீங்கள் பிழைக்க வேண்டும். You need to live and sustain in his love. அப்படி இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If you are like it, definitely God will bless. உங்கள் பிரச்சனைகளை இன்றோடு கர்த்தர் மாற்றி போடுகிறார். From today on, God is going to change all your problems. உங்களுடைய கண்ணீர் கவலையை கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். God is going to change all your tears and lamentations. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கும் சத்தியத்துக்கும் ஒப்புக்கொடுங்கள். Please do submit your life to the word and the love of God. உங்கள் வாழ்க்கையை சபை வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடுங்கள். Submit your life to the church. இதோ கர்த்தர் உங்கள் வீடுகளுக்கு வருகிறார். God is coming to your houses. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். Holy Spirit of God is touching you right உங்களுடைய now. எல்லா பாரங்களும் அகன்று போகிறது. All your burdens are going away. இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை வாசிக்கிற இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And everyone, each and everyone watching this program today, God is blessing you. இந்த நேரத்திலே உங்கள் வியாதிகள் எப்படி இருந்தாலும் அது மறைகின்றது. Whatever sickness you are in today, God is healing you completely. ஆவியானவரே உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். Holy Spirit of God is sanctifying you. கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை குணமாக்குகிறது. Word of God is healing you right now. உங்கள் கவலைகள் மாறப் போகிறது. All your burdens and troubles are going to change today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God is going to bless you. கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். God is going to lead you. ஆவியானவரோடு சேர்ந்துக்கோங்க.
Join with the Holy Spirit of God. வார்த்தையானவரோட சேர்ந்துக்கோங்க. Join with the word of God. அவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். Only He can bless you. அவரே நம்மை நடத்த முடியும். Only He can lead you. உற்சாகமா இருக்கீங்களா? Are you all glad today? இந்த வார்த்தையானவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? Are you all submitting your life to this word? உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்களா? Are you all cooperating with the Holy Spirit of God who is within you? நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Definitely God will bless you. நிச்சயமாய் உங்களை சுகப்படுத்துகிறார். Definitely He is going to heal you. நீங்க அற்புதங்களை காண்பீர்கள். You want to see wonders and நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். You want to see miracles today. வருகிற புதிய ஆண்டிலே இன்னும் பெரிய மாற்றம் உண்டாகும். In this coming year there is going to be a very big change. இதோ கர்த்தருக்கென்று மனவாட்டியாய் வாழுகிற உங்களை மணவாளன் நேசிக்காமல் இருக்க முடியாது. The bridegroom cannot be without loving you if you are his perfect bride. உங்களையும் என்னையும் அவர் இரத்தத்தை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மை நேசித்திருக்கிறார். He has redeemed and loved you through his blood. அவரை போல ஒரு அன்பு யாரிடத்திலும் பார்க்க முடியாது. You cannot see a love like his from anybody. மனிதர்கள் அன்பு உண்மையானது அல்ல. The love of the people, it is not true. தேவ அன்பே மகா பெரியது. Only God's love is bigger and true. அந்த அன்பிலே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். We bless you through his love. அந்த அன்பிலே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless you through his love. கர்த்தருடைய வருகைக்காக எழும்புங்கள். Rise for his coming. கர்த்தருடைய வருகைக்காக சபையே எழும்பு. The church of God, please do rise for his coming. மணவாளன் வருகிறார். The bridegroom is going to come. இந்த பாடலை தினந்தோறும் பாடி ஆடி பாடி மகிழ்ந்து களிகூருங்க. Sing the song every day, rejoicing in his presence. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். May God lead you. ஆமென். Amen. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, Beloved people of God, உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். we welcome you. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆழமான சத்தியத்தை நாம் நிதானித்து கவனித்து ஏற்றுக்கொள்வோம். Even today we are going to listen carefully to what the Holy Spirit of God is going to talk to you. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே In Philippians 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்துக் கொண்டும் தியானித்துக் கொண்டும் வருகிறோம். We are meditating on Philippians chapter 2 verses 12. இந்த தீமோத்தேயும் பவுலும் சேர்ந்து நீங்கள் பிலிப்பியர் 1:1 நீங்க பார்க்கலாம். இதை பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறார். In Philippians chapter 1 and 1 we can see that Timothy and Paul has written this to all the saints and all the overseers and deacons in the church. இந்த நிருபம் சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். You very well know that these letters are written to the church. இது விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, இது பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதின நிருபம். It is not only for the believers but it is for the saints and the overseers and the deacons. அப்போ நாம் என்ன கவனிக்கணும்? விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, கண்காணிகள் ஊழியக்காரர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆத்துமாவின் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படணும். So what we know from this is not only the believers but even the overseers and all the deacons and all the helpers in the church, they need to work on the salvation of the soul. நம்ம பிரசங்கியார் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது விசுவாசிகளுக்கு தான், நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். We always think that this is always not for the preachers but for the believers. முதலாவது இது நமக்கும், பின்புதான் சபையாருக்கு. First of all, this is for the preachers and only after that it is for the believers. நாம் எதையும் பயிற்சி செய்யாமல் அவர்களுக்கு கொடுப்பது தவறு. Without practicing anything, it is wrong to give it to the believers. நான் பரிசுத்தவானாய் மாறாமல் அவர்களை பரிசுத்தவானாய் ஆக்குவது முடியாத காரியம். Without me becoming holy, it is impossible for me to make others holy. நான் சீஷனாக மாறாமல் என்னுடைய சபையை மக்களை சீஷனாக மாற்றுவது கூடாத காரியம். If I don't become a disciple, it is very hard for me to change my believers into disciples. காரணம் என்னவென்றால் இது வெறும் டீச்சிங் இல்ல, இது பிராக்டிஸ் பண்ற காரியம். The reason is it is just not a teaching or a theory but it is practical. ஸ்கூல்ல டீச் பண்ணிட்டு வாத்தியாருங்க போயிடுவாங்க, அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. In school we see that the teachers teach and go and it is not necessary for them to practice it. இப்போ ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதை அவங்க டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. For example, if they teach history and geography, it is enough for them to just teach it and go. அவங்க போய் அந்த சரித்திரத்தை சொன்ன அந்த இடங்கள்லாம் போய் பார்க்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. They don't need to go and take all the students to all the places. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி இல்லை. But the Christian life is not like that. நாம படிக்கணும், அதை கடைபிடிக்கணும். Whatever we read, it is important for us to practice it. படித்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். The verses that we read will definitely change our lives.
நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் சபையும் வேதமும் உபதேசங்களும். The church and the Bible and the teachings are for to change our lives. அதனால தான் பிலிப்பியர் இந்த நிருபத்தை பிலிப்பியருக்கு எழுதும்போது இதை பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் என்று எழுதியிருக்கிறார். That is why these letters have been written to the saints and the overseers and the deacons too. அப்ப நம்ம எல்லாமே எதில் கவனிக்கணும்? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம எல்லாருமே பிரயாசப்படணும். So from this we understand that we all have to work on fulfilling our salvation. இந்த ரட்சிப்பு பிரயாசப்படுவதிலே நமக்கு பயிற்சி இல்லைன்னா நம்மள எப்படி சபையாருக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? If we do not practice the salvation, how can we teach our church? ஊழியர்களே, சபையாரே, நீங்க நல்லா கவனிங்க இத. Preachers and the believers, you need to listen to it carefully. நிறைய பைபிள் காலேஜ் படிச்சிருக்கலாம், நல்ல நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You would have been graduated from Bible college and be knowledgeable. I thank God for it. நீங்கள் நிறைய பின்னணி படிச்சிருக்கலாம், நிறைய இந்த வேதத்தை குறித்து அறிஞ்சிருக்கலாம். You may have read so many commentaries and all the backgrounds of the Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank God for it. ஆனா இந்த கட்டளைகளை கீழ்ப்படியலைன்னா நீங்க சீஷனா ஆக முடியாது. But if you do not obey these commandments, you cannot become a disciple. அப்ப சீஷனா ஆகாம நீங்க சபையில என்ன பண்ண போறீங்க? If you don't become a disciple, what are you going to do in the church? இதை தவிர நிறைய வேலைகளை சபையில செய்றோம். And there are also so many other works other than this. ஆத்துமா எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்காமல், If you do not teach how to save our souls, அதை விட நிறைய ப்ரோக்ராம்ஸ் சர்ச்சில் இருக்குது இன்னைக்கு. but there are so many programs other than that in the church. நிறைய விழாக்கள் இருக்கு. There are so many functions. நிறைய ஆண்டு விழாக்கள் இருக்கு. There are so many annual celebrations. ஆண்டு விழா 20 வருஷம் நடந்துருச்சு. Annual celebrations have been occurring for every 20 years. ஆனா ஆரம்பத்துல இருந்த விசுவாசி இன்னும் கூட சீஷனா மாறல. But the believer who came to church so many years before, they are still believers. அப்ப அந்த சபை சரியாக இயங்குகிறதா? So do you think the church is working correctly? இல்ல, கர்த்தருடைய பார்வையில அது ஃபெயில் ஆயிடுச்சு. No, not at all. In the sight of the Lord, it is a failure. நமக்கு எல்லா ப்ரோக்ராமை விட எது முக்கியம்? What is important more than all these programs? சத்தியத்தை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். We practicing the word. பயிற்சி செய்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு சபையாருக்கு அவர்கள் கடைபிடிக்க நாம் உதவ வேண்டும். And to the experience that we gained in practicing, we need to teach it to the believers in the church. அப்பொழுதுதான் அவர்கள் சீஷராக மாறுவார்கள். Only then they will become disciples. கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? What has God commanded us to do? சபையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அங்கே சீஷர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? Before starting the churches, what did God teach the disciples? நீங்க எடுத்து வாசிங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. Turn to Matthew 28 and see. அதுல 18, 19, 20 தயவு செய்து ஊழியர்களும் விசுவாசிகளும் வாசிங்க. All the preachers and believers, please do read 18, 19 and 20. இப்போ நாங்க உங்களுக்காக வாசிக்கட்டுமா? I'm going to read it for you now. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு மீட்டிங் வைக்கிறார். In Matthew chapter 28, we see that God organizes a meeting for his disciples. அவர்களை அவர் பிரியும் முன்பாக சில கடமைகளை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். Before parting from them, he gave some important designations to them. அப்பொழுது 16ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். In verse 16 we see, then the 11 disciples went to Galilee to the mountain where Jesus had told them to go. அங்கதான் பாருங்க அவருடைய மீட்டிங், அவருடைய பொறுப்புகளை அவர் ஹேண்ட் ஓவர் பண்றாரு சீஷர்களுக்கு. So we see in that place God gives each and everybody some charges to do. நல்லா கவனிச்சு பாருங்க. 11 சீஷர்களுக்குமா இல்ல 11 விசுவாசிகளுக்கா? If you listen carefully and see, you find it believers or disciples. அங்கே சீஷர்கள் தானே எழுதி இருக்கு. It is written as disciples there. விசுவாசிகளுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலையே. No responsibilities are given to the believers. காரணம், கிறிஸ்து தன்னோடு இருந்தவர்களை, விசுவாசியாய் வந்தவர்களை சீஷராக மாற்றினார். The reason is Jesus changed all his believers into disciples. 3 வருஷத்துல தன்னை விசுவாசித்தவர்களை சீஷர்களாக கர்த்தர் மாற்றினார். In all the 3.5 years of his ministry, he changed all the believers into disciples. Within short periodல எந்த அளவுக்கு இரவும் பகலும் அவர் சீஷத்துவத்தில் அக்கறை எடுத்தார் உங்களுக்கு புரியுதா? You can understand from this in such a short time how much God has worked on making them as disciples. அது மாத்திரம் இல்ல, அவங்களை தம் பக்கம் வரவழைத்தார். Not only that,
he drew them towards him. இப்போ அவரை பத்தி சொல்றாரு 18ஆம் வசனத்துல. Now we see he talks about himself in verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then Jesus came to them and said, all authority in heaven and on earth has been given to me. அனுப்புகிறவர் சும்மா அனுப்பல, சகல அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டுதான் அந்த கட்டளையை தன்னுடைய சீஷர்களுக்கு ஒப்புவிக்கிறார். The one who sent him did not send him just like that, but he has given him all the authority. அப்ப அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. So he had all the authority. அப்ப அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது யார்கிட்ட கொடுக்கறாரு? So who is he giving all those authorities அவர் to? சீஷர்களுக்கு தான் கொடுக்கறாரு. He is giving them to his disciples. காரணம் அவரை போலவே வாழ்வார்கள். The reason is they will all live a life like Jesus. அவர்கள் அவருக்காகவே They வாழ்வார்கள். will live a life for him. அவங்க தான் போதிக்கணும். And only they need to preach it. அவங்க தான் பிரசங்கம் பண்ணணும். And only they need to talk about it. அவங்க தான் இந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியும். And only they can fulfill this truth. அது மாத்திரம் இல்ல, 19ஆம் வசனத்தை பாருங்க. Not only that, in verse 19 we see, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டதால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று எழுதியிருக்கிறார். since all the authority is given to them, we see, therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. அப்ப யார் போய் ஞானஸ்நானம் கொடுக்கணும்? So who needs to go and give baptism? யார் போய் ஜனங்களை சீஷராக்கணும்? Who needs to go and change people into disciples? விசுவாசிகளை அனுப்பினால் அவங்க போய் சீஷராக்க முடியுமா? Can you send, if you send the believers, will they go and make them disciples? அவங்க பிகினர், அவங்க குழந்தைங்க. They are just the beginners and they are just kids. அவங்களால எப்படி சீஷராக்க முடியும்? How can they change them into disciples? நீங்க சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறீங்களா? Are you sending disciples for the ministry? இல்ல விசுவாசிகளை ஊழியத்துக்கு அனுப்புறீங்களா? Or are you sending believers for a ministry? அங்கேயே தப்பு பண்ணிட்டோம். There in that place itself we do a very big blunder. சீஷராக்கி தான் அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பணும். Only after making them disciples you need to send them to ministry. இங்கே அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றார். Here it very clearly states, therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. இன்றைக்கு சபைகள் ஏன் எழுப்புதல் இல்லை? Why there are no revival in the churches today? ஏன் இத்தனை லட்சக்கணக்கான சபைகள் இந்தியாவில் இருக்கு, ஏன் எழுப்புதல் வரல? There are so many lakhs of churches in India, but still there is no revival. Why? சபை செய்ய வேண்டியதை தவற விட்டுவிட்டது. Because the church did not complete its duty properly. ஊழியர்கள் செய்ய வேண்டியதை மறந்து வேற வேலை செய்றாங்க. The ministers of God have forgotten what they have to do and they do something else. அதனால தான் இன்னை வரைக்கும் இந்தியா எழுப்புதலுக்கு வரல. That is why till today there is no revival in India. நீங்க எத்தனை மீட்டிங் வேணா நடத்துங்க. How many meetings you may conduct. எத்தனை கன்வென்ஷன் நடத்துங்க. How many conventions you may conduct. அதனால சீஷன் ஆக முடியாது. Nobody is going to become disciple because of that. ஒரு சீஷன் ஆனவன் தான் இன்னொருவனை சீஷனாக மாற்ற முடியும். Only a disciple can make another person a disciple. ஊழியரே, Minister of God, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களே, people in so many big முதலாவது high நீங்க positions. சீஷன் ஆனீங்களா? First of all, have you become a disciple? அப்பதான் அவங்கள மாத்த முடியும். Only after you become, you can make them. நம்முடைய பண பலத்தாலோ நம்முடைய வரங்களினாலோ with all our money and all the powers we have, நம்முடைய வசதியான திருச்சபையினாலோ, with all the sophistications in the churches we have, அவங்கள நீங்க ஒண்ணுமே மாத்த முடியாது. you cannot do anything with that. வருவாங்க, பாப்பாங்க, ஆடம்பரமான சபையை பார்த்து, அலங்காரமான சபையை பார்த்து குதூகலம் அடைவாங்க. They will just come to your church and just admire it and rejoice in it. என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பிறந்தது முதல் மரிக்கிற வரை அவர்கள் விசுவாசியாக மரித்திருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். I have seen in my lifetime, I've seen so many people coming as believers and still dying as believers itself. ஆனால் விசுவாசியாக நான் திரைப்படத் துறையில் இசையமைப்பாளனாக இருந்தேன். But as a believer, I was a music director in a cine field. திரைப்படத் துறையிலே நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த வசனம் என்னை மாற்றினது. When I was working in the cine field, this verse changed me. என்னை அங்கிருந்து வெளியில இழுத்து கொண்டு வந்தது இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை. The power of the Holy Spirit drew me out from that place. நான் சினிமால இருந்திருக்கலாம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம், புகழ் பெற்றிருக்கலாம், ஆனா ஒரு பிரயோஜனம் எனக்கு கிடையாது. I would have earned so much money and fame in that cine field, but there is no worth of it. 20 வருடங்களுக்கு முன்பாக 1999 ஆண்டிலே என்னை கர்த்தர் நவம்பர் மாதத்திலே சந்தித்தார்.
20 years before, in month of November, God touched me. அந்த நாளிலே நான் தொடப்பட்டேன், இந்த வேதத்துக்கு இழுக்கப்பட்டேன், நான் ஊழிய பாதைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். On that day God touched me and I came to ministry and God led me. நான் என்னால சரியாக சொல்ல முடியும், இந்த வேதமும் ஆவியானவர் தான் என்னை மறுரூபப்படுத்தினார். I can very clearly say this Bible and the Holy Spirit of God transformed me completely. வேற யாரும் என்னை மாத்தல. No one other than that. அதே மாதிரி தான் உங்களுக்கும். Just like that. நீங்கள் விசுவாசியா இருந்தாலும், even if you are a believer, ஊழியக்காரரா இருந்தாலும், even if you are a minister of God, இந்த வசனத்தின்படி நாம் சீஷராக மறுரூபமாக வேண்டும். we need to transform as a disciple, as in this verse. அது மாத்திரம் இல்ல, 20ஆம் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. Not only that, in verse 20 you should very clearly listen. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். And teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the age. இது கவனிச்சு பாத்தீங்களா? Did you listen to this carefully? கர்த்தராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே கற்றுக் கொடுத்த கட்டளைகளை அவர்களுக்கு தெளிவாக போதிக்க வேண்டும். You should very clearly teach them the commandments that God has given in the New Testament. அவர் கொடுத்த கட்டளைகள் தான் உபதேசம். All his commandments are the teachings. அந்த உபதேசம் தான் அவர்களை மாற்றும். Only those teachings will change them. அந்த உபதேசம் உங்களை முதல்ல சீஷராக்கி இருந்தா தான் அது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போகும். Only if those teachings have made you disciples, only will it then go from you. கிறிஸ்துவ சபை என்பது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டியது. A church is something which has to reflect the life of Jesus. அது தன்னுடைய நிலைமையை மறந்து உலகத்தோடு கலந்து விட்டது. But the church has forgotten all its situation and joined with the world. தேவ சபையே, கர்த்தர் வருகிற கடைசி நேரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். Church, we are in the end times, in the coming of our Lord. எத்தனை சபை மக்களை நீங்கள் இன்றைக்கு சீஷர்களாய் மாற்றி இருக்கிறீர்கள்? How many disciples have you created from the churches? இதுதானே கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. This is the commandment that God has given us, right? இதை விட்டு நாம நிறைய செய்யறதுக்கு என்ன காரணம்? Why are we not doing this and doing something else? நாமும் நம் சபையும் இந்த வேதத்துக்கு திரும்பி ஆக வேண்டும். We definitely need to turn to this word and this verse. அப்பொழுதுதான் மறுரூபம் ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போக முடியும். Only then will you be transformed from one stage to another. விசுவாசியே, ஊழியர்களே, உதவிக்காரர்களே, Believers, preachers and deacons, நீங்க இந்த வசனத்துக்கு திரும்பி தான் ஆகணும். you definitely need to turn to this word. வேதத்தில் எழுதி இருக்கிறதை நாங்கள் தெளிவாக பிரசங்கிக்கிறோம். We are very clearly teaching you what is written in this Bible. நீங்கள் இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி தான் ஆகணும். You definitely need to turn to the verse Matthew 28. இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய சபையை வைத்திருந்தாலும் முடிவு உங்களுக்கு தோல்விதான். If not, how much big your church is, your end is a failure. எவ்வளவு பெரிய நிறுவனம் வைத்திருந்தாலும் உங்களுடைய மினிஸ்ட்ரி தோல்விதான். How much big your organization is, your ministry is a failure. அதற்காக தான் நாங்கள் இந்த ஊழியத்திலே உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறோம். That is why we are very strongly determining this to you. அதை தான் பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார் பிலிப்பியர் நிருபத்தில். And that is what Paul has very clearly written in Philippians. அதை தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும். And that is what he says, you need to turn your soul towards salvation. அதை தான் அவர் சொல்றாரு, நான் தூரமா இருக்கும்போது மாத்திரம் இல்லை, நான் கிட்ட வரும்போது மாத்திரம் இல்லை, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்கன்னு சொல்றார். That is what he says, not only when I am with you or far away from you, you need to work on your salvation. அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் 12ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறார். This is what he has written in Philippians verse 12 in chapter 2. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரம் இல்லை, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Therefore, my dear friends, as you have always obeyed, not only in my presence but now much more in my absence, continue to work out your salvation with fear and trembling. நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டோம், அது தெரியும். We all have been saved, we know that very clearly. விசுவாசிகளானோம், அதுவும் தெரியும். We know that we have become believers. போன எபிசோட்ல இதை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். In last episode, the Holy Spirit of God has taught us about this. போன எபிசோடை நீங்க பாத்தீங்களா? Did you watch the last episode? நிதானிச்சு கவனிச்சீங்களா? Did you listen it carefully? அந்த எபிசோடுக்கு நீங்க கவனம் செய்து நீங்க தியானம் பண்ணீங்களா? Did you meditate the episode? நீங்க படிச்சு தியானம் பண்ணியிருந்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக முடியும். Only if you would have read it and meditated it, then you can move to the next stage. எனவே போன எபிசோட்ல பார்த்தோம்,
நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். In last episode we saw that we all have been saved. அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நிறைவேற வேண்டும். But that salvation each and every day has to be completed. ஆவியில ரட்சிக்கப்பட்டோம். We have been saved in our spirit. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. We don't have to do anything for it. இயேசு கிறிஸ்துவே அதை ஃப்ரீயா கிஃப்டா நமக்கு கொடுத்தார். Jesus Christ has given that salvation as a free gift to us. அதற்கு அவர் பாடுபட்டார். And he suffered for it. இப்போ ஆவியில் இருக்க கர்த்தர் நம்மோடு இணைந்து நம்முடைய ஆத்துமாவை தினந்தோறும் ரட்சிக்கணும். Now the God who is in our spirit, he has to each and every day save our soul. அதுதான் பவுல் இங்க தெளிவா எழுதியிருக்கார். That is what Paul has stated very clearly here. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரணப்படுத்துங்கள் அல்லது தினந்தோறும் நிறைவேற்றி அதை கம்ப்ளீட் படுத்துங்கன்னு சொல்றாரு. He says that the salvation that you have received, you need to complete it each and every day. ஏன்னா அப்படி நிறைவேறும் போது Because when your salvation fulfills, அது மாத்திரம் இல்ல, இந்த பிலிப்பியர் 2:13 பாருங்க. in verse 13 we see, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். For it is God who works in you to will and to act according to his good purpose. உங்க பிரயாசத்துக்கு அவர் உதவி செய்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார் என்று 13ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. It is written that God, he works in you for you to fulfill his purpose. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை விருப்பத்தை அதாவது உங்கள் ரட்சிப்பை உங்களுக்குள் பூரணப்படுத்துவார். God will fulfill the good purpose that he has given inside. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? What you need to do for it? தினந்தோறும் அவரோடு ஆவியானவரோடு கண்டிப்பாக நேரத்தை செலவு பண்ண உட்காரணும். Each and every day definitely you need to spend time with the Holy Spirit of God. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். Each and every day you need to read the Bible. வாரம் தவறாமல் சபைக்கு சென்று சத்தியத்தை மனதார கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். Every week you should attend the churches and listen to the word of God very carefully. ஏற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து ஜீவிக்க வேண்டும். And also to the word that you have heard, you have to submit yourselves and live a life accordingly. அப்பதான் நம்முடைய ஆவியில் இருக்கிற ரட்சிப்பு ஆத்துமாக்கு வந்து ஆத்துமாவை அது ரட்சிக்கும். Only then the salvation that you received in your spirit will come to your soul and your soul will be saved. பாருங்க தாவீது அதாவது சங்கீதத்துல ஒரு வசனத்தை நாங்க வாசிக்கிறோம். We can see a verse in Psalms. சங்கீதம் 119 எடுத்து பாருங்க. Turn to Psalms 119. அதுல 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I will read verse 25 for you. பழைய ஏற்பாட்டு பக்தன் பாருங்க அந்த சங்கீதத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. The man of God in the Old Testament has written, I am laid low in the dust. பாருங்க எவ்வளவு வெளிப்பாடு அவங்களுக்கு. அவருடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கான். See what a revelation he has got. He says, I am laid low in the dust. என்ன அர்த்தம்? அவருடைய ஆசை இந்த உலகத்தின் மேல் ஒட்டிக்கிட்டு இருக்கான். What is the meaning of it? It says that his desire has stuck to this world. உங்க ஆத்துமா எப்படி இருக்கு? How is your soul? உங்க ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கா இல்லையா? Is your soul stuck in the mud? அந்த காலத்திலேயே இவர் எழுதியிருக்காருன்னா He has written in that old age. இந்த காலத்துல நம்மை சுற்றி எல்லாமே மண்ணா தான் இருக்கு. And today in this world we see everything around us is a dust. இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை உங்களால அந்த மண்ணை உங்களை விட்டுட முடியுமா? Can you leave that desires of the world? விட்டு தான் ஆகணும்னு இங்க தேவன் சொல்றாரு. But God says you definitely need to leave all this. நாம் பரலோகத்துக்கு போறோங்க. We are the ones going to heaven. நாம பரலோக வாசிகள். We are the ones who belong to the heaven. நாம இந்த மண்ணான உலகத்துல ஒட்டிக்க கூடாது. We should not be stuck in this world. எதுல எப்படி ஒட்டிக்கிறோம்? How are we stuck? ஒரு Dress-ஐ பார்த்தா மண்ணோட ஒட்டிக்கிறோம். If we see a dress, we are stuck to the world. Fashion designing ஒரு ஃபேஷனை பார்த்தா உலகத்தார் போற மாதிரியே நம்ம போட்டுக்கணும் நம்ம ஆத்துமா விரும்புது. If we see something fashionable, then we desire to wear like that. உலகத்தார் பாருங்க ஒரு ஆட்டம் டான்ஸ் ஆனா அது மாதிரியே நம்ம கிறிஸ்டியன் பாட்டு அது மாதிரியே டான்ஸ் ஆடணும்னு விரும்புது ஆத்துமா. Your soul desires to dance for Christian songs just like how the worldly people dance. உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசமே கிடையாது. There is no difference between us and the worldly people. அப்படி என்ன அர்த்தம்? Then what does it mean? உன்னுடைய இருதயம் உலகத்தில் இருப்பவையும் இச்சைகளையும் அசுத்தங்களையும் ஆவலாய் விரும்புகிறது. It means that your soul desires
all the dust of this world. இப்ப பிரச்சனை என்ன உனக்குள்ள? Now what is the problem inside you? உன் ஆத்துமா தான் உனக்கு பிரச்சனையே. Your soul is your problem. உன் ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தலைன்னா நீ பரலோகத்துக்கு வர வாய்ப்பே கிடையாது. If you do not lead your soul to salvation, you can never enter the heaven. உன் ஆத்துமாவை நீ காப்பாற்ற வேண்டும். You need to save your soul. உன் ஆத்துமாவை தான் பாவத்துல தள்ளுது. Only your soul pushes you to the sin. இந்த ஆத்துமாவை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ? How will you control the soul? குதிரைக்கு பாத்தீங்களா ஒரு கடிவாளம் போட்டுருப்பாங்க. Have you seen horses wearing blinders? அது மேல உட்கார்ந்து இருக்கிறவன் அதை நல்லா ஓட்டுவதற்கு அந்த கடிவாளம் தேவை. The horse racer needs those blinders to ride the horse. அதே போல நம்ம ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு. Just like that, even something has been given to our soul to control it. நம்ம வெளியில போகும்போது When we go out, இந்த கடையெல்லாம் பார்க்கும் அந்த ஆத்துமா. your soul sees all around it. அந்த கடையில இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கணும்னு ஆசைப்படும். And it sees all the things in the shop and it decides to buy everything of it. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது If you go to a restaurant, அதுல உலகத்தாரெல்லாம் அப்படியே விழுந்து சாப்பிடுவாங்க. you see all the worldly people just sit and ஏன் eat like, மண்ணோடு ஒட்டிக்கிறாங்க அவங்க? because they all stick to the world. அவங்க மண்ணு தான் இன்னும். They are still the mud of this world. அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. They did not receive any அவங்க salvation. செய்யறாங்கன்னா பரவாயில்ல. If they do like that, then it's okay. நீ ஆவியில ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அந்த மண்ணோட நீ ஒட்டணும்னு ஆசைப்படுறியே. But even after you being saved in your spirit, if you still desire to stick in the world, உனக்குள் ஏற்படுகிற இந்த தவறு எதிலிருந்து வருகிறது என்பதை நீ கண்டுபிடிக்கணும். then you need to find out from where this mistake starts. அதுதான் உன் ஆத்துமாவுடைய ஆசை. That is the desire of your soul. அந்த ஆத்துமாவை ஆசையை நீ தவிர்த்து அந்த ஆத்துமாவை நீ தான் காப்பாற்றணும். Avoid all the desires of your soul and you need to save it. உங்க ஆத்துமாவை உங்க பாஸ்டர் காப்பாற்ற முடியாது. Your pastor cannot save your soul. உன் ஆத்துமாவை நீ தான் காப்பாற்றணும். Only you can save your soul. அதற்கு தான் பவுல் சொல்றாரு அந்த ஆத்துமாவில ரட்சிப்பு நடக்க நீ பிரயாசப்படுன்னு சொல்றாரு. That is what Paul says, you need to work on the salvation of your soul. யார் இந்த ஆத்துமாவை காப்பாற்ற முடியும்? Who will save your soul? அதே 25ஆம் வசனத்துல 119 எழுதி இருக்கு பாருங்க. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Verse 25, preserve my life according to your word. பாத்தீங்களா? Did you see it? உமது வசனத்தின்படி என்னை ஆத்துமாவில் உயிரடைய செய்யும். Preserve my life according to your word. ஆவியிலே நம்ம ஆவியை உயிர்ப்பித்துட்டாரு. God came into our spirit and he has saved our இப்போ spirit. நம்முடைய வேலை என்ன? அவரோட தியானம் பண்றது, அவரை ஜெபிக்கிறது, அவரோட அவரை கவனிக்கிறது. Now what is our work? We need to listen to him carefully. We need to meditate on him and sit in his presence. ஆவியானவர் ரெடியா உள்ள வந்துட்டாரு. Holy Spirit of God has already come inside you. உன் வேலை என்ன? What is your work? அந்த வசனத்தை படிக்க உன் கண்களை அந்த வேதத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தணும். It is your duty to turn your eyes to the word of God. உலகத்தில் நீ பார்க்கிற மாயையை பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லணும், ஓ இது மாயை, இதை நம்பாதே என்று நீ அறிந்திருக்கணும், படிச்சிருக்கணும். When you see the fake things in this world, your eyes and your inner being should tell you that this is fake. நீ பிரசங்கி புத்தகத்தை படிச்சிருக்கணும். You should have read Ecclesiastes. அப்ப நீ இந்த மாதிரி உலகத்துல போகும்போது அந்த வசனம் உன்னை ஞாபகப்படுத்தும், இது மாயை என்று உனக்கு கற்றுக் கொடுக்கும். Only then these verses will remind you that these are all fake. அப்ப நம்முடைய ஆத்துமாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது? And how can you control your soul? பரிசுத்த ஆவியானவரோடும் வார்த்தையானவரோடும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். Only with the help of the Holy Spirit of God and the word of God can you control. வேற வழியே கிடையாது There தேவ is ஜனமே. no other way, my beloved children. வேதத்தை தினமும் வாசிக்கணும், நேசிக்கணும். Each and every day you need to read the Bible and love the Bible. சபையிலே ஒழுங்காக உன்னுடைய ஊழியக்காரருக்கு மேய்ப்பருக்கு நீ கீழ்ப்படியணும். You should very much obey to your preacher. 8 மணி நேரம் ஸ்கூல்ல உட்கார்ந்து படிக்கிறதுக்கு மாத்திரம் தெரியுதே. You know to sit in your school for 8 hours and study. வாத்தியார்கிட்ட ஒழுங்கா உட்கார்ந்து கத்துக்கிட்டு வேலைக்கு போகணும்னு மட்டும் தெரியுதே. You very well know that you need to sit and study and get a good job. உன்னுடைய மேய்ப்பர்கிட்ட உட்கார்ந்து படிச்சு நீ பரலோகம் போகணும்னு தெரியலையா? But don't you know that you need to sit to your pastor and learn everything from him to go to heaven? மாயையான இந்த உலக வாழ்க்கைக்கு நீ இவ்வளவு பிரயாசப்படுகிறாயே. You are working so much for this fake world. நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், இந்த உலகத்தின் மேல இந்த மண்ணிலேயே ஆசைப்படுறிய.
you desire so much of this world, to study well, to get a good job and build a very good house. ஆனால் ஆவியானவரும் வேதமும் உன்னை விண்ணுக்கு தான் ஆசைப்பட வைப்பார். But the Holy Spirit of God and the word of God will desire a life for you that doesn't belong to this world. அதுதான் இந்த உலக கல்விக்கும் வேத கல்விக்கும் வித்தியாசம். That is the difference of the education of this world and the education of the Bible. உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Will you surrender இந்த yourself? வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பாயா? Will you surrender to obey to this word? அப்பொழுது உன் வாழ்க்கை மணவாட்டியாய் மாறும். Only then your life will be changed into a bride. நேற்று கூட பார்த்தோம், நம்ம முக்கியமான ஒரு ரோமர்ல 7ஆம் நிருபத்துல நம்ம வாசிச்சோம். In last episode we saw in Romans chapter 7. அதுல உங்களை போராட்டங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு விளக்கினார். In that verse, Holy Spirit of God very well explained to you about all your sufferings. ஒவ்வொரு நேரத்திலும் ஆத்துமா இப்படி தான் நம்மகிட்ட தகராறு பண்ணும். Each and every minute this is how our soul fights with us. அந்த ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எங்க இருக்கணும்? Where should we be to control that soul? வசனத்துல இருக்கணும். We should be on the word of God. வசனத்தை படிச்சிருக்கணும். You should have read the word of God. அந்த வசனம் தான் உன் ஆத்துமாவை இழுக்கும். And only that word of God will draw you out. அப்ப வசனம் என்ன சொல்லுது? So what is that verse says? நான் நேத்தியே கூட வாசிச்சு காண்பிச்சோம். Even in last episode I read it out to you. எனக்குள்ளே ஆவியானவர் என் ஆவியில இருக்கிறார். Holy Spirit of God is inside me in my spirit. அதே வேளையில என்னுடைய சரீரத்துல பாவம் வல்லமையாய் வாழுது. At the same time the sin lives inside me with all its power. இத நீங்க திருப்பி திருப்பி வீட்ல போய் வாசிச்சு பார்க்கணும். You should read it again and again in your houses. ரோமர் 7ஆம் அதிகாரம் ஒரு மகிமையான அதிகாரம். Romans chapter 7 is such a glorious chapter. அத பல நூற்றுக்கணக்கான முறையில் நீ வாசிச்சு தியானம் பண்ணியிருக்கணும். You should have read it thousands of times and meditated it so many times. இல்லாட்டி உன்னால இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க முடியாது. Otherwise you can never understand its secret. இப்ப நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க ஆங்கிலத்திலே. Now I will read it to you again. 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். Romans 7 verse 18. I know I am rotten through and through so far as my old sinful nature is concerned. No matter which way I turn, I can't make myself do right. I want to, but I can't. When I want to do good, I don't. And when I try not to do wrong, I do it anyway. பாருங்க அழகா இங்கிலீஷ் எழுதியிருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். என்னால முடியல, நான் நல்லதை தான் நினைக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ நினைக்கிறேன். ஆனால் நான் உலகத்துக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது, ஹோட்டலுக்கு போகும்போது, அந்த சுச்சுவேஷன் வரும்போது எனக்குள்ளே இருக்கிற பாவத்தன்மை, என்னுடைய பழைய சுபாவம் என்னை பாவத்துக்கு நேராய் ஆசைக்கு இழுக்குதே. அதுதான் இங்கே எழுதியிருக்காரு ஆங்கிலத்திலையும். என்னால் முடியல. அப்போ உன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சுதானே இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே வந்து உன்னோட ஆவியில தங்கி இருக்கிறார். இது உனக்கு புரியல? God knows very well you cannot control yourself. That is why he has come inside you to control you. அது என்னுடைய பாவ பிரமாணத்துக்கு பாருங்க, வெளியிலே பாவம், உலகமெல்லாம் பாவம், எல்லா இடத்துலயும் பாவம். We see that sin is everywhere. It is outside, it is inside of you and it is all around you. வெளியில மட்டும் இருந்தா நீங்க தப்பிச்சுக்கலாம். If the sin is just outside of you, you can escape from it. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அது உன்னுடைய சரீரத்துல, உன்னுடைய அவயவத்துல இருக்குதே. But even after you being saved, it is inside you in your body. அதனால தான் நேத்து சொன்னோம், நல்ல ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க விரும்புறாங்க. That is why we said in the last episode, the husband and wife desires to live a happy life. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா சண்டை போட்டுக்கறாங்க. But automatically they start to fight. அப்புறம் மன்னிப்பு கேக்குறாங்க. And they ask forgiveness to each other. திருப்பி சண்டை போட்டுக்கறாங்க. And again they fight. இந்த தினசரி இப்படிப்பட்ட ஒரு விழுந்து விழுந்து எழுகிற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? And what is the reason for this life which is not stable? அவர்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்று அறியவில்லை. It means that they are not knowing that Holy Spirit of God is living inside them. அவர்களுக்குள் பாவம் வல்லமையாய் உயிரோட அவங்களுக்கு எதிராக கிரியை செய்வது என்பதையும் அறியல. They do not know that the power of the sin is working against them inside them. அந்த பாவ வல்லமை தன்னுடைய அவயவங்கள்ல சரீரத்துல உயிரோடு இருக்குதுன்ற ரகசியமும் தெரியல. And they do not know that the power of sin, it is alive inside them. இந்த ஊழியத்திலே அதை தான் ஆவியானவர் வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டுகிறார். In this ministry, through this ministry, God wants to reveal it to you. உனக்கு தெரியணும், உன்னுடைய எதிர்ப்பு உன்னால முடியலையே அப்படின்னு நீ ஏற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் ஆவியானவர்ட்ட ஓடி வரணும். You should accept that you cannot work against it, and only then you should run to the Holy Spirit of God. உன்னால முடியாதுன்னு ஏத்துக்கணும். You should accept that you cannot fight against it. நிச்சயமா முடியாத காரணம் உனக்குள்ள பாவம் வல்லமையா கிரியை செய்தே. You can definitely not work against it because பாவம் செய்யற
பாவம் செய்யற கை காலு கண்ணு மூக்கை வெட்டி போட்டுருவியா? Sin is inside of you in its full power. Can you all cut all the parts of your body which work against ஆண்டவர் you? தான் சொல்றாரு, உன் கண்ணு உனக்கு விரோதமா துரோகம் செஞ்சா கண்ணை பிடிங்கி போட்டுருன்றாரு. God says if your eyes work against you, he says then just pluck it out and throw. உங்களால பிடிங்கி போட முடியுமா? Can you do it? கண்ணில் இருக்கிற இச்சையை எடுக்க சொல்லி கர்த்தர் பேசுகிறார். But God says to take all the lust that is inside your eyes. அதற்கு தான் கர்த்தருடைய ஆவியானவரே இயேசுவே உனக்குள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. That is why the Holy Spirit of God and Jesus Christ, they have come inside you to live in. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு நீ நேரம் செலவு பண்ணலனா எப்படி நீ தப்பிக்க முடியும்? And if you don't spend time with Jesus Christ who lives inside you, how can you escape from it? ஆவியானவரோடு நீ தினமும் ஓடி கேட்டு கதறி என்ன பலப்படுத்துங்க நீங்க அழலனா எப்படி நீ இதில இருந்து தப்பிக்க முடியும்? If you do not cry upon the Holy Spirit of God to save you from it, how can you ever escape? தேவஜனமே இது முடியவே முடியாது. Beloved people of God, this will never happen. சபை ஊழியரே இதை ஜனங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கலனா அவங்களால மாற முடியாது. Preachers and ministers, if you do not teach this to your church, change will never occur. இதற்காக தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். This is why God established his churches. இதற்காக தான் இந்த ரகசியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஒப்புக்கொடுத்தார். This is why God has given you to reveal the secrets to them. இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதில் சீஷராக்குவதில் நீங்கள் உண்மையா இருக்கீங்களா? Are you all true to the work that has been assigned to you to make them as disciples? இல்லனா நிச்சயமா உங்களை கணக்கு கேட்பார், நீங்க தப்பிக்கவே முடியாது. If not, God will definitely question you about this and you can never escape it. God is warning you. உங்கள் கையில கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை சீஷராய் மாற்றவில்லை என்றால், if you do not change the souls that has been given to you and make them into his disciples, கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது என்பதை நான் எச்சரிக்கிறேன். you can never escape from the hand of God and I am warning you about it. சபை என்பது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்படுகிற அருமையான கொடுகை. Church is the gathering where the believers have to be transformed into the beautiful brides of மணவாளனுக்காய் Jesus. அலங்கரிக்கப்பட்ட சபை என்ற பாடலை நாம் பாட போகிறோம். Now we are going to sing a song stating that we are the brides of his God. கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். God is going to come again. அவருக்காக மணவாட்டிகள் ரெடியா இருக்கணும். Jesus is coming again and his brides have to be ready. அந்த மணவாளருக்காக ஆத்துமாக்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். The souls should be prepared and be ready for the coming of their bride. என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். What are the decorations? It is the decorations of holiness. பரிசுத்த வாழ்க்கை. A holy life. சுவிசேஷ வாழ்க்கை. A life of the gospel. கர்த்தருக்காக வாழுகிற அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. A life that has been totally surrendered to God. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களே, நீங்கள் அப்படி வாழ்றீங்களா? People watching this episode, are you living a life இல்லை like that? என்றால் நீங்கள் நிச்சயமாக அவருடைய வருகையிலே கோட்டை விடுவீர்கள். If not, definitely you will be left back in his உங்க coming. வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் தேவஜனமே நீங்கள் கைவிடப்படுவீர்கள். If you do not surrender your life to God, definitely you will be left back. கர்த்தருக்காக நீங்கள் உங்களை ஆயத்தம் பண்ணவில்லை என்றால் வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. If you are not preparing yourself, you can never be prepared for இந்த his பாடலை பாடி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆராதித்து முடிக்கலாம். Now let us all sing this song and submit ourselves to God. தன் மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட அருமையான புதிய எருசலேமை குறித்து பக்தன் இப்படி எழுதியிருக்கிறான். This song is written about Jerusalem which is getting ready and being decorated for the coming of the bride. அருமையான பாடலை சபையிலே எழுதி கொடுத்திருக்கிறார்கள். Such a beautiful song has been given to us. பாடலாமா? Shall we all sing? நீங்க ரெடியா இருக்கீங்களா? Are you all ready? மணவாளனோடு சேர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? Are you all desiring to join your bridegroom? தன் மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதோர் பொன்னொளி நேர்புரியாய் புதிய எருசலேமே நன்மணவாளியாய் இறங்கிடுதே இறங்கிடுதே. தன் மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதோர் பொன்னொளி நேர்புரியாய் புதிய எருசலேமே நன்மணவாளியாய் இறங்கிடுதே இறங்கி வருதே. புதிய எருசலேம் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். The new Jerusalem is become ready. அழகான நகரம். There is a beautiful place. நீ அதிலே வாழ வேண்டும். You need to live in it. ஆயத்தமா இருந்தால் வாழலாம். If you are ready, you can live it.
பன்னிரு அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கரே, தன்னிகரில்லா கிறிஸ்து மூலை கல்லாகவே. பன்னிரு அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கரே, தன்னிகரில்லா கிறிஸ்து மூலை கல்லாகவே. வச்சிரக்கல்லை போல பிரபையும் வீசுதே, வச்சிரக்கல்லை போல பிரபையும் வீசுதே. வசித்திடுவார் தேவன் நிதம் அதிலே, வசித்திடுவார் தேவன் நிதம் அதிலே. தேவ மகிமையே அதில் ஒளி வீசுதே, தேவாற்று குட்டியதில் மங்கிடா விளக்கே. தேவ மகிமையே அதில் ஒளி வீசுதே, தேவாட்டு குட்டியதில் மங்கிடா விளக்கே. ராக்காலமே இல்லாத இன்பரின் நகரே, ராக்காலமே இல்லாத இன்பரின் நகரே. இணையற்ற கர்த்தரின் கைப்பணி, இணையற்ற கர்த்தரின் கைப்பணி. தன் மணவாளனுக்காய் அலங்கரிக்கப்பட்டதோர் பொன்னொழி நேர் பொறியாய் புதிய எருசலேமே, தன் மணவாளனாக இறங்கிடுதே, இறங்கிடுதே. ஒப்பு கொடுக்கலாமா? அந்த மணவாளனின் புதிய எருசலேமுக்கு வர ஆயத்தமாய் இருக்கிறாயா? Are you ready to go to the Jerusalem, the bride? அந்த புதிய எருசலேம் அழகுக்கு எந்த மாயையும் இணை இல்லை. There is no fakeness in the new Jerusalem. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த புதிய எருசலேமை நோக்கி பார். Look upon the new Jerusalem that has been created for you. உனக்காக உன்னுடைய மணவாளன் ஆயத்தமாய் இருக்கிற அந்த வீட்டை பார். Look upon the house that your bridegroom has prepared for you. சீயோனின் மேலும் புதிய எருசலேமின் மேலும் ஆசை கொள். Desire upon Zion and the new Jerusalem. உன் ஆத்துமா புதிய எருசலேமை ஆசிக்கட்டும். Let your soul desire the new Jerusalem. அங்க ராக்காலமே இல்லை. There is no night there. இரவும் பகலும் தேவனும் ஆட்டுக்குட்டியாருடைய வெளிச்சத்தில் நீ உலாவ போகிறாய். You are going to live in the light of the காலகாலமாய் அங்கே புதிய எருசலேம் நீ வாழ போகிறாய். You are going to live an eternal life in the new Jerusalem. நீ ஒப்பு கொடுப்பாயா? Can you all submit yourself? உன் ஆத்துமாவை இந்த உலக வாழ்க்கைக்கு எடுத்து விலக்கி காப்பாயா? Will you save your soul from this dirty world? உன்னை கொண்டு போவதற்கு உன் ஆத்துமா மணவாளர் உன் ஆவியிலே தங்கி இருக்கிறாரே, அது புரிகிறதா? Your bridegroom is staying inside you in your spirit to take you with him. உன் பரிசுத்த ஆவியானோடு சேர்ந்து கொண்டு சத்தியத்தின்படி வாழ்வாயா? Will you join with the Holy Spirit of God and live a life according to the Bible? அப்படிப்பட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If you are submitting for it, God is going to bless you. மணவாளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Brides who want to live a life like that, God is blessing you. மணவாளியே உன் கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. Bride of God, please to submit your life. மணவாட்டியே உன் சத்தியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. Bride, surrender to the word. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். He will strengthen you. இவ்வளவு நாள் நீ வேதத்தை விட்டு விலகி இருக்கலாம். These many days you have ஆனா you may இந்த be avoiding the நிமிஷத்துல Bible. இந்த நிமிஷத்துக்கு ஒப்புக்கொடு. But in this second, please do இந்த surrender புதிய yourself. எருசலேமுக்குள் நீ கடந்து வருவாய். You will definitely get into சீயோனுக்கு this கடந்து Jerusalem. போவாய். You will definitely enter நிலையான நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தாரே, நிலையான நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தாரே. Abraham was waiting for the land that was promised. உன்னையும் காத்திருக்க செய்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். Even today, God, ஆவியானவர் மகிமைப்படுவாராக. may the Holy Spirit of God be உன்னுடைய glorified. வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. Your life be blessed. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. நிலைத்திருங்கள் வேதத்திலே. Sustain the word of கர்த்தர் God. உங்களை உயர்த்துவார். God will lift May you God up. bless you. கர்த்தர் கர்த்தர் உங்களை உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. He
His Grace Music International Media Production presents Word and Worship by Jesus Christ Coming Soon Ministries. Being a reputed music director in South Indian cinema, Brother Mahakumar was touched by the love of God and he accepted Jesus Christ as his Lord and Savior. He gave up his career and started to serve his calling through JCCS Ministries. Obey the word of God and repent. Jesus Christ is coming soon. Be Prepared and Prepare Others is the TV program conducted by Brother Mahakumar in Tamil language, which is also translated in English. Contact us, call 98411-80885, 9962850502. Jesus Christ is coming soon. God bless you.